SC/ST இருக்கிறவன் இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஸ்டாஃபா இருக்கான். அதே BC இருக்கிறவன் அதே கவர்மெண்ட் இடத்துல பியூனா இருக்கான். என்ன சார் இது? அதுதான் சமூக நீதி. கீழே இருக்கிறவன மேல கொண்டு வந்து உட்கார வச்சாச்சுல. கீழே இருக்கவங்கள நீங்க மேல கொண்டு வாங்க, நாங்க அதை தப்பே சொல்லல. அதுக்கான வழிமுறை தான் இங்க தப்புன்னு நாங்க சொல்றோம். என்ன சரி என்ன கொண்டு வரலான்றீங்க? மார்க் அடிப்படையில வைங்க. 500 மார்க் எடுத்தவனுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வாங்க. எஜுகேஷன்ல கேஸ்டே வேணாம். அப்புறம் எப்படி இடஒதுக்கீடு கொடுப்பாங்க? அப்புறம் எப்படி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க? வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு கொடுங்க. அது எப்படி இது கேஸ்ட் வந்து கொண்டு வருவீங்க எங்களுக்கு? 1000 ரூபாய் ஸ்கீம் சொன்னாங்க மாசம் மாசம் தருது. அது வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு தான் தருவோம்னு சொல்றாங்க. அவங்களால அருளை மட்டும் வறுமை கோட்டை பிரிக்க முடியுது. ஏன் ரிசர்வேஷன்ல வறுமை கோட்டு மூலியமா கொடுத்தா என்ன? ஏன் சாதி மூலியமா தராங்க? அருளை பிரிக்க முடியப்ப கேஸ்ட் சர்டிஃபிகேட் கிழிச்சு போட்டோம்னா வந்து கேஸ்ட் ஒழுங்குங்கிறதுலாம் சுத்தமான ஒரு பொய். பிராங்காவே பேசுறப்ப SC/ST BC MBC இப்ப இருக்குன்னா BCல இருக்கிறவனும் ராப்பகலா படிக்கிறான், SCல இருக்கிறவனும் ராப்பகலா படிக்கிறான். ஆனா SCல இருக்கிறவன் தான் உள்ள போறான், BCல இருக்கிறவனால உள்ள போக முடியல. அதுக்கு என்ன இது? இவங்க சொல்றாங்க பாஸ்ட பாருங்க, பாஸ்ட் இல்லைன்னா நீங்க பிரசன்ட் இல்ல அப்படிங்கிறாங்க. பாஸ்ட பாத்துக்கிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்துருக்க முடியாது.